தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். உன் தாத்தா பாட்டி தாய் தந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் தற்பொழுது உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. உனக்கு இப்பொழுது வாழும் ஆசிரியர்கள் தான் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுபோல வாழ்ந்து மறைந்த ஞானிகளின் பாடத்தை படித்து கொண்டு அலைவதால் உனக்கு ஒன்றும் புரியாது. அதை வாழும் ஞானிகளிடத்திலே உன் ஞான பாடங்களை கற்றுக்கொள். அவரே உனக்கு அந்த பாட்டின் பொருளை உனக்கு உணர்த்த முடியும். இறைவன் நூற்றாண்டுக்கு ஒரு ஞானியை பூமியில் உருவாக்குகிறார். உனக்கு பாடம் கற்றுத்தர, வில்வித்தையை கற்றுத்தர நீ அர்ஜுனனிடம் போய் கற்றுக்கொள்ள முடியாது. தற்பொழுது உள்ள ஆசானிடம் மட்டுமே நீ கற்றுக்கொள்ள முடியும். பழைய புத்தகங்களை வீட்டில் வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. புத்தகம் அங்கேதான் இருக்கும், நீ போய்விடுவாய் என்பதை தெரிந்து கொள். அதனால் இருக்கும் ஆசிரியர்தான் உனக்கு குரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லி செய்வதென்ன? திருமணம், புதுமனை புகுதல், சொந்த பந்தம், உறவுகளுக்கு வீட்டுக்கு வர சொல்லி அவர்களுக்கு விருந்து கொடுப்பது, இதெல்லாம் சொல்லி செய்வது. சொல்லாமல் செய்வதென்ன? தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, பிறந்த குழந்தைக்கு காண வேண்டும், இறந்தவர் சடங்கில் கலந்து கொள்வது, அக்கா தங்கச்சியின் கடமையை செய்வது, தம்பிக்கு அண்ணன் செய்ய வேண்டியது கடமை, பாட்டி தாத்தாவிற்கு உதவுவது, பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது, பறவை, ஆடு, மாடு, மீன்களுக்கு உணவு கொடுப்பது, குழந்தைகளுக்கு வேண்டியவைகளை வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் சொல்லாமல் செய்ய வேண்டியது. குருவிடம் வித்தையை கற்றுவிட்டோம் என்று பிறகு நீங்கள் அவரை புறக்கணிப்பதால் சாபமே வரும். கர்ணன் தன் குருவிடம் வில் வித்தையை தக்க சமயத்தில் மறந்து போவாய் என்று சாபமாகினார். அனுமார் தன் வலிமையை தானே அறியாமல் இருப்பாய் என்று முனிவர்களிடம் சாபமாகினார். அதன்படி அவர் அணிவிக்கவும் செய்தார், சாபத்தை அணிவித்தார். அதுபோல நீ வாழ்ந்த வாழ்க்கை உற்றார் பெற்றார் என்று அனைவரும் கோமா நிலையில் நீ மறந்து விடுவது போல நீ கற்ற வித்தைகளை ஒரு நாள் பிரம்மத்தில் கரைந்துவிடும். அடுத்த பிறப்பு நீ சாதாரணமாக எடுப்பாய். ஆதிசங்கரர், பிரம்மேந்திரர் இவர்களின் பாடல்களில் குருவையே முதன்மையாக வாழ்த்துகிறார்கள். காரணம், பிரம்மமே குருவாக மூலமாக உனக்கு உபதேசம் செய்கிறது. பிறகு நீ பிரம்மத்தை புறக்கணித்தால் பிரம்மம் சாபம்தானே வரும். முல்லை கொடிக்கு படர் ஒரு துணை இல்லை என்றால் பட்டுவிடும் என்று முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி பிறந்த நாடு நம் நாடு. கொடி படர துணை இல்லை என்றால் எப்படி பட்டுவிடுமோ அதுபோல பெண் மக்கள் குடும்பம் என்ற துணை இல்லாமல் தானே வாழ்ந்து காட்டுகிறேன் என்று வெளியேறினால் கொடி போல பட்டு போய் விடுவார்கள். இயற்கை கண்டு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆசான் தேவையில்லை, இயற்கையே உங்கள் ஆசான். இயற்கை எப்படி நடக்கிறதோ அதுபோலவே நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நீங்கள் நடக்க வேண்டும். மூச்சுள்ள வரைதான் உனக்கு மரியாதை, பட்டம், பதவியெல்லாம். மூச்சு நின்றவுடன் உன் உடலை அப்புறப்படுத்தி விடுவார்கள். நீ வாங்கிய பட்டம், வாங்கின செல்வம் எல்லாம் உடலை விட்டு மீண்டும் மூச்சுள்ளவரை உடலாக மாறாது. இந்த மூச்சு உன் உடலை விட்டு போக வேண்டும் என்று சிந்தனை செய். போக வேண்டும் என்று சிந்தனை செய். உயிர் பொருள் உன்னிடம் உள்ளவரை மூச்சு காற்று உள்ளே வெளியே வந்து செல்லும். உயிர் பொருள் காலாவதிவிட்டால் உயிர் பொருளும் போய்விடும், மூச்சு காற்றும் நின்றுவிடும். அந்த உயிர் பொருள்தான் சூட்சும தேகம், ஒளி தேகம். நீ உடலை உயிர் என்று நினைத்து உடலை வளர்க்கிறாய். உடல் உயிர் அல்ல, உயிரின் வடிவமும் உடல் அல்ல. அதனால் தவத்தில் உன் வடிவத்தை கொண்டு வராதே. ஒளியின் வடிவத்தை சிந்தித்து பிரம்மத்தில் கலந்திட முக்தி பெற உனக்கு கிடைக்கும். கல்லுப்பு என்ன செய்யும்? கல்லுப்பு கடலின் ஆழத்தை பார்த்து வருகிறேன் என்று கடலில் சென்று தேடினால் எப்படி திரும்பி வர முடியாதோ அதுபோல பிரம்மத்தை புருவத்தில் சிந்தித்து பிரம்மத்தில் கலந்தால் உன் உடல் மனம் அனைத்தும் அதில் கரைந்துவிடும். பெறப்பட்டவனாக ஆகிவிடுவாய். கல்லுப்பு கடலில் கலந்து விடுவதை போல பிரம்மத்தில் நீயும் கலந்து விடுவாய். சிறு குழந்தைகள், முதியோர்கள், உறக்கத்தில் இருப்பவர்கள், பறவைகள், மீன்கள் மற்றும் வீட்டு பிராணிகள், பசு, ஆடு, மாடுகள் போன்றவைகளுக்கு உயிர் பதப்பது போல ஹாரன் அடிப்பது, பெரும் இரத்திலோடு வண்டி ஓட்டுவது, புல்லட் போன்ற வண்டிகளில் புகை போகும்பொழுது ஏற்படும்
அசைவம் இது சாபம் நீங்கள் பெறுவதால் உங்கள் வண்டி விபத்திற்கு சந்திக்கிறது. அந்த பதபதப்பை நீங்கள் அனுபவிக்க நேரிடுகிறது. சிந்தித்து பார்த்து மாறுங்கள். இறைவன் இருக்கும் இருதயத்தில் அதிர வைக்காதீர்கள். பிறகு உங்கள் இதயம் நின்றுவிடும். உனக்குள் இருக்கும் வீரத்தை வண்டியில் காமிக்காதே, தவத்திடம் காட்டு. தவத்தில் உன் வீரத்தையும் அனைத்து விஸ்வாமித்திரை போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆதிசங்கரர் தர்க்கம் வாதியிடம் புரிந்தீர்கள், ராகவேந்திரிடம் வாதம் புரிந்தீர்கள், அருணகிரி போன்ற ஞானிகளிடம் நீங்கள் வாதம் புரிந்தீர்கள். நமது ஆசிரியர்களிடம் மற்றவர்கள் தர்க்கம் புரியும் போது எதற்கு இவர்களெல்லாம் நம்மிடம் வந்து தர்க்கம் செய்கிறார்கள் என்று சிந்திக்கும் பொழுது அப்பொழுதுதான் ஒரு உண்மை புரிந்தது. பிரம்மம் இந்த தர்க்கத்தின் மூலயமாக மக்களுக்கு உண்மையை தெரிவித்து அந்த தர்க்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையை வெளிப்பட வைத்து அந்த உண்மையை மக்களுக்கு புரிய வைத்து அதன்படி நடக்க வைக்க வேண்டும் என்று சிந்திப்பதே பிரம்மத்தோட நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மம் இதையே தர்க்கத்துக்காக வைத்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த சண்டைக்காகவும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த தர்க்கமே 2 பேருடைய தர்க்கம், இறைவன் இருக்கிறானா இல்லையா, அது உண்மையா பொய்யா என்ற தர்க்கம். ஏனென்றால் இந்த தர்க்கத்தின் மூலயமாக உங்களுக்கெல்லாம் உண்மையை புரிய வைக்கிறது பிரம்மம். ஆசிரியர்களிடம் சண்டை இல்லை, பிரம்மமே உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த தர்க்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தி உங்கள் உண்மையை அதன் வழி நடக்க அருள் புரிகிறார். வணக்கம்.